அனைவருக்கும் வணக்கம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் இந்த வருஷம் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ அதற்கு நம்ம புது சிலபஸ் பிரகாரம் வேர் டு ஸ்டடிஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ நம்ம இப்போ குரூப் 1, குரூப் 2, 2Aக்கு ஆனால் வேர் டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்தியன் எக்கனாமி அப்புறம் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு ரெண்டு சப்ஜெக்டையும் ஒன்றா மெர்ச் பண்ணிட்டாங்க இப்போ புது சிலபஸ் பிரகாரம். ஸோ அது நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயம் தான் பார்க்க போகிறோம். இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறோம். ஸோ நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கான பிசிஎம்கான இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதியும் பிசிஎம்கான கிளாஸஸ் வந்து 24ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அது போக அதுக்கப்புறம் ஸ்கூல் புக் பிரகாரம் டெஸ்ட் பேட்ச் வந்து வைக்க போகிறாங்க. ஃபவுண்டேஷன் டெஸ்ட் பேட்ச்னு கூட வச்சுக்கலாம். அந்த ஃபவுண்டேஷன் டெஸ்ட் பேட்சுக்கு இந்த வேர் டு ஸ்டடி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பிரகாரம் படித்து நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்டை தான் வைக்க போகிறாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்டை நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்குது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்தியன் எக்கனாமி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு 6th-லேருந்து 12th வரைக்கும் எல்லா புக்குமே கவர் பண்ணி இந்த வேர் டு ஸ்டடி வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க. இதுலேயே உங்களுக்கு மேஜர் சிலபஸ் வந்து கவர் ஆயிரும். நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9th எக்கனாமியில் லெசன் 1, 10th எக்கனாமியில் லெசன் 2, 11th எக்கனாமியில் லெசன் 7. அடுத்து 5 years பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பிளானிங் கமிஷன் நிதி ஆயோக் வந்து பார்த்தீங்கன்னா 12th எக்கனாமி புக்கில் லெசன் 11 வந்துடுது. 11th எக்கனாமிக்கில் லெசன் 8 வந்துடுது. அடுத்து சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12th எக்கனாமியில் லெசன் 2, 9, 11th காமர்ஸ் புக்குன்னா இது காமர்ஸ் புக்கில் லெசன் 32, 10th எக்கனாமி புக்கில் லெசன் 4. அடுத்து ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா 12th எக்கனாமியில் லெசன் 6, 11th காமர்ஸ் புக்கில் லெசன் 10, 9th எக்கனாமியில் லெசன் 3. அடுத்து ஃபிசிக்கல் பாலிசி அண்ட் மானிட்டரி பாலிசி வந்து பார்த்தீங்கன்னா 12th எக்கனாமிக்கில் லெசன் 5. அடுத்து ஃபினான்ஸ் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 12th எக்கனாமியில் லெசன் 9 வருது. அடுத்து ரிசோர்ஸ் ஷேரிங் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12th எக்கனாமியில் லெசன் 9. எக்கனாமிக்ஸை பொறுத்தமட்டில் மேஜராக 11th 12th எல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து ஜிஎஸ்டியை பொறுத்த மட்டும் 11th காமர்ஸ் புக்கில் லெசன் 33, 12th காமர்ஸில் லெசன் 19, 12th எக்கனாமியில் லெசன் 9. அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அண்டு எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா 12th எக்கனாமிக்கில் லெசன் 3. அடுத்து அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் அக்ரிகல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம அகாடமியோட A3 புக்கை இதுக்கு ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் புக்கில் இது சம்மந்தமான டேட்டாஸ் இல்லை. அடுத்து இண்டஸ்ட்ரியல் க்ரோத் ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா 7th எக்கனாமியில் டேர்ம் 1ல் லெசன் 1, 11th எக்கனாமியில் லெசன் 8 to 9, 10th எக்கனாமியில் லெசன் 5, 11th காமர்ஸில் லெசன் 21, 12th காமர்ஸில் லெசன் 20, 25. அடுத்து சோஷியல் ப்ராப்ளம், பாப்புலேஷன், எஜுகேஷன், ஹெல்த், எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா 11th எக்கனாமியில் லெசன் 10, 12th எக்கனாமியில் லெசன் 11, 10th எக்கனாமியில் லெசன் 3, 9th எக்கனாமியில் லெசன் 5. அடுத்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் இன் தமிழ்நாடு கம்பேரேட்டிவ் அசஸ்மெண்ட் அக்ராஸ் டு தி கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம ஸ்கூல் புக்கில் டேட்டா கிடையாது. அதனால நம்ம அகாடமியோட A3 புக்கை இதுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து இம்பாக்ட் ஆஃப் சோஷியல் ரிஃபார்ம்ஸ் மூமெண்ட் இன் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா 9th எக்கனாமியில் லெசன் 4, 10th எக்கனாமியில் லெசன் 5. அடுத்து பொலிட்டிக்கல் பார்ட்டி அண்டு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம சுரேஷ் அகாடமியோடைய A3 புக்கை ரெஃபர் பண்ணிடுங்க. இதுக்கு ஸ்கூல் புக்கில் சோர்சஸ் கம்மியாக தான் இருக்கும். நம்ம அகாடமி A3 புக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்து எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 9th எக்கனாமியில் லெசன் 2, 10th எக்கனாமியில் லெசன் 1, 11th எக்கனாமிக்கில் லெசன் 7, 11, 12th எக்கனாமிக்கில் லெசன் 3. அடுத்து ரோல் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம் இன் தி சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இது நம்ம அகாடமியோட A3 புக்கை இதை ஃபாலோ பண்ணியிருக்கேன். அடுத்து சோஷியல் ஜஸ்டிஸ் அண்டு சோஷியல் ஹார்மனி அஸ்தி அந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 11th பாலிட்டியில் லெசன் 13th லெசன். அடுத்து எஜுகேஷன் அண்டு ஹெல்த் சிஸ்டம் இன் தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம அகாடமி புக்கு தான் கரெக்டாக இருக்கும். இதுக்கு நம்ம அகாடமியோட A3 புக்கை ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்து ஜாக்ரஃபி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இஸ் இம்பாக்ட் ஆன் எக்கனாமிக் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா 10th ஜாக்ரஃபியில் லெசன் 6, 7, 10th எக்கனாமியில் லெசன் 5. அடுத்து அச்சீவ்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இன் வேரியஸ் கவர்னன்ஸு, பப்ளிக் அவேர்னஸ்ஸு, வெல்ஃபேர் ஓரியன்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இது எல்லாத்துக்குமே நம்ம அகாடமியோடைய A3 புக்கு தான் போதுமானதாக இருக்கும். ஸ்கூல் புக்கு தவிர இதில் டேட்டாஸ் இருக்காது. நம்ம அகாடமியோட A3 புக்கு படித்தாலே போதும். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எடுத்துக்கோங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸோடைய ப்ரிப்பரேஷனை பொறுத்த மட்டும் நீங்கள் 3 பிளாக்காக பிரிச்சுக்கலாம். இருக்கக்கூடிய சிலபஸை 3 பிளாக்காக பிரிச்சுக்கலாம். இப்போ 3 பிளாக் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு A பிளாக்கு, அடுத்து B பிளாக்கு, C பிளாக்கு. குரூப் 1 பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்டு சோஷியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு, சரிங்களா? ஸோ நமக்கு இந்த தமிழ் சொசைட்டியை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட இதுலேருந்து நமக்கு 40 கொஸ்டின் இதுலேருந்து கேட்பாங்க நமக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 4 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி,
ஸோ இந்தியன் பாலிட்டிலேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் 40 கேள்வியிலேருந்து கேட்பாங்க. எதுக்கு குரூப் 1க்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அடுத்து வந்து யூனிட் 5. யூனிட் 5 பொறுத்தமட்டில் இந்தியன் எக்கனாமி டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு. ஸோ இதை மெர்ச் பண்ணிட்டாங்க அந்த டைம். யூனிட் 9 வந்து சேர்த்து எக்கனாமியை கொண்டு வந்துட்டாங்க. இதில் 50 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த 3மே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 130 கொஸ்டின் இதிலேயே ப்ரெசென்ட் ஆயிடுது. எதுக்கு? அவுட் ஆஃப் 200க்கு. நான் குரூப் 1க்கு சொல்கிறேன். ஸோ குரூப் 1க்கு 200ல் 130 கொஸ்டின் இதுவே கவர் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த 3 டாப்பிக்கை மட்டும் அழுத்தம் திருத்தமாக படித்து எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ணுற மாதிரி ஆகிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கட் ஆஃபை கிராஸ் பண்ணிடுவீங்க. 130 கொஸ்டின்லேயே கிராஸ் பண்ணிடுவீங்க. இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக தரக்கூடிய வேல்யூ தான். இது குரூப் 1க்கு. அதே நீங்கள் குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது இப்போ இருக்கக்கூடிய அந்த தமிழ் சொசைட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 கேள்வி கேட்பாங்க. அடுத்து இருக்கக்கூடிய இந்தியன் பாலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் 15 கேள்வி கேட்பாங்க. இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுலேயும் 20 கேள்வி கேட்பாங்க. ஸோ குரூப் 2 2Aக்கு இந்த 3 சப்ஜெக்ட்டை மட்டும் அழுத்த நிறுத்தம் படித்தாலும் நமக்கு எத்தனை கொஸ்டின் ஆயிடுச்சு? 55 கொஸ்டின் ஆயிடுச்சு. 50% மேலே போயிட்டு. சரிங்களா? ஸோ 100 கொஸ்டினுக்கு 55 கொஸ்டின் குரூப் 2 2Aக்கு ஆயிடுச்சு. இது போக நீங்கள் லாங்குவேஜ் வேறு படிச்சிருப்பீங்க. ஸோ அப்படி படித்தாலும் நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணுறது இந்த பிளாக் ஏ வந்து ரொம்ப 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 முக்கியமான 3 சப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்கணும். சரிங்களா? இதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சரி, ஓகே. இந்த பிளாக் ஏ முடிச்சிட்டிங்க, ஏ பிளாக் முடிச்சிட்டிங்க. அடுத்து பி பிளாக் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியன் அண்டு ஐஎன்எம். ஸோ ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எம் மெர்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதில் குரூப் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 கேள்வி கேட்பாங்க. அடுத்த ஆப்டிடியூட் ரீசனிங்லேருந்து ஒரு 25 கேள்வி. ஸோ இது ஒரு 50 மார்க்கை இந்த இடத்துல கவர் பண்ணும். நீங்கள் அது பிளாக் ஏ முடிச்சுட்டு தான் வரணும். மேக்ஸை நீங்கள் தனியாக கூட ஒரு ட்ராக் போட்டு வச்சுக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு அடிஷனலாக வரக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ குரூப் 1க்கு இது எத்தனை கொஸ்டின் கவர் பண்ணுது? 50 கொஸ்டின். அதே நீங்கள் குரூப் 2 2A எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ரிலிம்ஸுக்கு ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் சேர்த்து ஒரு 10 கேள்வி கேட்பாங்க. இதில் ஒரு 25 கேள்வி கேட்பாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35 கேள்வி இங்கே கவர் ஆகுது. அடுத்து ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த மட்டும் குரூப் 1க்கு 10 கேள்வி வரும். ஜியாகிரஃபி பொறுத்த மட்டும் குரூப் 1க்கு 10 கேள்வி. யூனிட் 1 ஜென்ரல் சயின்ஸ் தான், யூனிட் வந்து ஜியாகிரஃபி தான். ஸோ இந்த இதை வந்து லாஸ்ட் இம்பார்ட்டண்டாக வச்சுக்கலாம். பிளாக் சியை வந்து லாஸ்ட்டாக வச்சுக்கலாம். ஏன்னா இதனுடைய சிலபஸும் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி சொல்லி பெருசாக இருக்கும். ஸோ அவ்வளோ தூரம் நீங்கள் படிக்கிறது லாஸ்ட் ஆப்ஷனை வச்சுக்கலாம். 10 கேள்வி. இது வந்து குரூப் 1க்கு இல்லை ஒரு 20 கேள்வி கவர் ஆகும். அப்போ குரூப் 1 பொறுத்தவரை 130, இது ரொம்ப 180, இது ஒரு 20, உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? 200 கேள்வி கவர் ஆயிடுச்சு. அடுத்து குரூப் 2 2A பொறுத்த மட்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 55, இங்கே ஒரு 35, 60, 90, இதில் ஒரு 5 கேள்வி கேட்பாங்க, இங்கே ஒரு 5 கேள்வி கேட்பாங்க. அப்போ இது ஒரு 10 கேள்வி கவர் ஆகும். சரிங்களா? இது பிளாக் சியை 3ஆவதாக வச்சுக்கலாம். ஸோ மற்ற எல்லாம் நல்லா படித்ததுக்கப்புறம் எடுக்கிற மாதிரி. இந்த இது பிரகாரம் தான் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் படிக்கணும். அது பிரகாரம் தான் நம்ம வேர் டு ஸ்டடி போட்டிருக்கிறோம். அந்த வேர் டு ஸ்டடியோட PDF உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது பிரகாரம் நீங்கள் முதல் ஸ்கூல் புக்கு நல்லா தரவாக படிங்க. அது பிரகாரம் நம்ம டெஸ்ட் பேட்ச் வைப்போம். அதன் மூலிமா நீங்கள் நல்லாவே டியூன் ஆகிடலாம்.